பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் திமுக பொருளாளர் TR பாலு கிட்ட நடத்திய குறுக்கு விசாரணையில் பல்வேறு தகவல்களை அவர் தனக்கே தெரியாமல் சொல்லியிருக்காரு. 10 கப்பல்கள் வாங்கியது முதல் தன்னுடைய மகனுடைய நிதி நிறுவனத்தில் தனக்கே தெரியாமல் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற போலெல்லாம் உண்மையை தனக்கே தெரியாமல் உளறி கூட்டியிருக்கிறார் TR பாலு. அப்படி என்ன நீதிமன்றத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டது என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு கோபியின் அன்பு வணக்கம். பாஜக மாநில முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை கடந்த 2023-22 ஆண்டு காலகட்டத்தில் திமுக ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், திமுகவில் அதிகாரமிக்க பதவிகளில் இருந்தவர்களுடைய ஊழல் பட்டியல்களை வெளியிட்டார். அவங்களுடைய சொத்து விவரங்களையும் வெளியிட்டார். அந்த விவரங்களை வெளியிட்டது மட்டுமில்லாமல் ஆளுநர்கிட்ட போயிட்டு கொடுத்து இவங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற போல போயிட்டு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாரு. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏன்னா தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுவரைக்கும் இது போல சம்பவத்தை யாருமே பண்ணது கிடையாது. ஆளுங்கட்சியினர் எதிர்கட்சியினர் ஒரு சுமூகமாக தான் போவாங்க. ஆனால் அண்ணாமலை வந்ததுமே ஒரு ரொம்ப அதிரடியாக ஆளும் கட்சியினர் மீதான குற்றச்சாட்டுகளை வைப்பதும் இல்லாமல் ஆண்ட கட்சிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வச்சிருந்தாரு. இதனால் செந்தில் பாலாஜி எல்லாம் ரொம்ப சிக்கியிருந்தார். அவருடைய பதவி, அமைச்சர் பதவியே பிடுங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பொன்முடியுடைய அமைச்சர் பதவியும் இந்த திமுக ஃபைலால் தான் பிடுங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற பல்வேறு அமைச்சர்கள் இந்த ஊழல் பட்டியலில் இருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா திமுகவுடைய மூத்த தலைவரும் பொருளாளரும் திமுகவுடைய எம்பி, ஸ்ரீபெரும்புதூர் எம்பியாக இருக்கக்கூடிய TR பாலு கொஞ்சம் ஒரு அவதூறு வழக்கை போட்டுட்டார். அதாவது இந்த ஊழல் பட்டியலால் இந்த திமுக ஃபைல் வெளியிட்டதால் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அவப்பெயர் விட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று தொடர்றாரு. இந்த வழக்கு விசாரணை நேற்று இந்த வழக்கு விசாரணை சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு நேற்று வந்துச்சு. அப்போ 2 தரப்பினரும் யார், அண்ணாமலையும் TR பாலுமே 2 பேருமே வழக்கில் ஆஜராங்க. கடந்த முறை பார்த்தோம்னா TR பாலு ஆஜராகாமல் தப்பித்து கொண்டு விட்டார். அதனால் தள்ளி போட்டு இந்த வழக்கு நேற்றுக்கு வந்துருச்சு. அப்போ நீதிபதி முன்பு 2 பேரும் ஆஜராகி தங்களுடைய வாதங்களை வைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை குறுக்கு விசாரணை நடத்துகிறார். இந்த குறுக்கு விசாரணைன்றது தமிழ்நாடு வரலாற்றில் இருக்கிறது. ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் தான், ஒரு 10ல் 1 அப்படின்ற கணக்கில் தான் இருக்கும் இந்த குறுக்கு விசாரணை. அந்த குறுக்கு விசாரணை தான் நேற்றுக்கு அண்ணாமலை TR பாலுடன் நேருக்கு நேர் விவாதம் பண்ணியிருக்காரு நீதிமன்றத்தில். முதல் கேள்வியே அவருடைய அண்ணாமலையுடைய கேள்வி என்னன்னா, எவ்வளவு நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போல. ஏன்னா இதற்கு முன்பாக திமுக ஃபைலில் இவருக்கு 10,000 கோடி ஊழல் இருப்பதாகவும் அதே போன்று 23 நிறுவனத்திற்கு மேல் இவங்களுடைய குடும்ப நிறுவனங்களே இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதை தொடர்ந்து தான் இந்த வழக்கெல்லாம் வந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, தனக்கு ஒரு 1.5 கோடி கடனும் தன்னுடைய மனைவிக்கு ஒரு 6 கோடி கடனும் தான் சார் இருக்குது அப்படின்ற போல சொல்கிறாரு. அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படின்ற போல சொல்கிறாரு. அப்புறமேட்டு அண்ணாமலை பேசும்போது அந்த கடன் எங்கே வாங்கினீங்கன்னு தெரியுமா, ட்ரையா இம்பேக்ட்ஸ் அப்படின்ற போல் உங்களுடைய மகன் நிறுவனத்தில் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது தெரியுமா, அந்த நிறுவனம் செயல்படாமல் இருக்குது, ஜிஎஸ்டியும் ஒழுங்காக கட்டுறது கிடையாது, குறிப்பாக சொல்ல போனால் அது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய கம்பெனி அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற போல அண்ணாமலை ஒரு குறுக்கு விசாரணையை வைக்கிறாரு. அதற்கு TR பாலுடைய பதில் என்னவா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐயா நானே அவசரத்தில் கடன் வாங்கியிருக்கேன், இந்த கடனை போயிட்டு வாங்கின நிறுவனத்தில் நீங்கள் யார் எவருனுமா கேட்க முடியும், சாமி கடன் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற போல தான் என்னுடைய மனநிலை இருந்தது, டைரக்டிவாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஜிஎஸ்டி அதிகாரி போல கேள்வி கேட்குறீங்களே அப்படின்ற போல அண்ணாமலை கிட்ட அங்கவே கொஞ்சம் கதிர் இருக்காரு. ஆனால் இது என்ன சொல்கிறது, காது குத்தலாம், இந்த அளவுக்கெல்லாம் காதை குத்த முடியாது அப்படின்ற போல தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த அளவுக்கு நீதிமன்றத்திலே TR பாலு எந்த அளவுக்கு டகால்ட்டி வேலையை காமிச்சிருக்காரு பாருங்க. தன்னுடைய மகன் நிறுவனத்தில் கடன் வாங்கியது கூட தனக்கு தெரியலையா, கடன் கொடுத்தா மட்டும் போதும். இவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு, இப்போ எம்பியாக இருந்திருக்காரு. அதாவது ஒரு சாமானிய மக்கள் ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு கடன், ஆட்டு கடன்லாம் தனியார் நிறுவனங்கள் கொடுக்கும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சைன் போட்டால் மட்டும் போதும், அவங்களுக்கு அந்த கடன் வந்துடும். அதுபோல தான் இருக்கு இவருடைய பேச்சும். சாதாரண மக்கள், எளிய மக்கள்
பொதுமக்கள் எப்படி பேசுவாங்களோ, ஒரு எம்பியாக இருந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்த ஒரு டிஆர் பாலுடைய பதில் எப்படி இருக்குன்னா, ஒரு சில்லறைத்தனமாக தான் இவருடைய பதில் இருக்கு. இதற்கு அடுத்து சரிங்கய்யா, நீங்க மத்திய போக்குவரத்து துறை கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் பொழுது சேது சமுத்திரம் திட்டத்தின் கீழ் ஊழல் பண்ணி ஒரு 10 கப்பலை வாங்கி வச்சிருக்கீங்களே, எங்க வச்சிருக்கீங்க, எங்க இருக்கு அப்படின்ற போல அண்ணாமலை கேட்டிருக்காரு. அதற்கு அவரோட பதில், என்னது கப்பலா, நான் எங்க வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற போல தான் அவருடைய பதில். அப்படியே ரொம்ப ஷாக் ஆனாரு. அப்புறமேட்டு ஐயா 2 கப்பல் தான் வாங்கினேன், அதுவும் மீன் பிடிக்கிற கப்பல் ஐயா அப்படின்ற போல சொல்லியிருந்தார். அப்போ 2014 மு க அழகிரி சொன்னதெல்லாம், பேட்டி கொடுத்ததெல்லாம் பொய்யா அப்படின்ற போல கேட்டாரு அண்ணாமலை. இதற்கு அவருடைய பதில், அழகிரி ஒரு அறியாம சொல்லிட்டாரு, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அவர் ஏதோ அறியா புள்ள தெரியாம செஞ்சுட்டாரு அப்படின்ற போல தான் அவருடைய பதில் இருந்தது. இதுக்கு அடுத்து அண்ணாமலை விடுவாரா? அதுக்கடுத்து ஜெயலலிதா கேட்டாங்களே, சுப்பிரமணிய சுவாமி கேட்டாங்களே, இதற்கெல்லாம் என்ன பதில்? அப்படி நீங்க பொய்யா இருந்துச்சுன்னா அவங்க மீது அவதூறு வழக்கு தொடர வேண்டியது தானே அப்படின்ற போல கேட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய பதில் ஐயா நான் 2 கப்பல் தான் ஏன் வாங்கினேன், வேற எதுவுமே வாங்கலை அப்படின்றதான் கடைசி வரைக்கும் இருந்தது. அது சரி, உன்னையா தஞ்சாவூர் வடசேரியிலிருந்து உன்னுடைய சொந்த ஊர் மக்களே அடித்து துரத்துனாங்க அப்படின்ற போல இன்னொரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா ஆண்டுதோறும் அங்கே ஒரு பாதுகாப்பு குழுன்றவங்க இவனுடைய சாராய ஆலையை கண்டித்து தினமும் ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், ஆண்டுதோறும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இதை பற்றி கேட்கும்போது அதற்கு அவருடைய பதில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது சாராய ஆலை இல்லைங்க சார், அது ரசாயன ஆலை அப்படின்ற போல ஒரு முட்டாள்தனமான பதிலை கொடுக்குறாரு. சாராய ஆலை என்ன, இப்போ ரசாயன ஆலை என்ன, ரசாயன ஆலை என்ற பேரில் நீ சாராய ஆலை எடுத்து நடிச்சுற அப்படின்ற போல அண்ணாமலை அங்கே ஒரு பதிலடியை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 68 வருஷமான அரசியல் இருக்கேன், என் சொந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற போல டிஆர் பாலு கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லாமல் ஒரு பதிலை கொடுக்குறாரு. அடா பாவி, 68 ஆண்டுகளாக நீ அரசியல் பண்ணுற, சொந்த ஊரில் இருந்து தான் உன்னுடைய அரசியல் பயணம் துவங்கியிருக்கோம், பிறந்த மண் அது, பிறந்த மண்ணில் என்ன நடக்குது அப்படின்றது கூடமா தெரியாது. சரி, நீ தான் ஊழல் பண்ணன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அடிச்சு துரத்தி தான் நீ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் எம்பியாக இருக்க. அப்படி இருந்துமா கூட சொந்த ஊரை மறந்துட்ட, இப்படியெல்லாம் அவர் டிஆர் பாலு பதில் சொல்லியிருக்காரு. சரி, பதில் சொன்னியா, அதோட விடுவானே? அண்ணாமலை மீது இவர் கொஞ்சம் ஏறி இருக்காரு. ஏன்பா அண்ணாமலை, நீ தான் இப்போ 5 லட்சம் மதிப்புள்ள வாட்சி கட்டியிருக்க, அதுக்கடுத்து உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுடைய வீட்டு வாடகையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற போலலாம் செய்திகள் வெளியே வந்தது. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஒய்ஃப் பேரில் ஒரு 12 ஏக்கர் சொத்து வாங்கி வச்சிருக்கியாமே, இதற்கெல்லாம் ஏது பணம், நீ ஒரு சாதாரண அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவன் தானே அப்படின்ற போல அண்ணாமலையே வாய் துடுக்காங்க ஒரு கேள்வி கேட்டாப்புல. ஆனால் அண்ணாமலை இதற்கு ஒன்று பதிலை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, என்னுடைய மனைவி என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய படிப்பு என்ன, அவங்களுடைய சம்பளம் என்ன உங்களுக்கு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற போல அங்கேயே கேள்வி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்த அண்ணாமலை தன் மீது குற்றச்சாட்டை வைத்ததற்காக டிஆர் பாலு மீது மீண்டும் ஒரு வழக்கை போடுவேன் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. என்னடா இது, வழக்கு விசாரணைக்கு போன நம்ம மீதே அண்ணாமலை மீண்டும் ஒரு வழக்கை போடுறாருன்னு தான் டிஆர் பாலு நினைச்சிருப்பாரு. ஊழல் என்பது இங்கே மட்டும், இந்தியா மட்டுமில்ல, உலக நாடுகள் மத்தியிலும் இந்த ஊழல் என்றது நடக்குது. ஏன் அண்டை நாடுகளில் இலங்கை எடுத்துக்கோ, இப்போது பாகிஸ்தான் எடுத்துக்கோ, நேபாள், வங்கதேசம் போன்ற நம்மளுடைய அண்டை நாடுகள் எல்லாமே ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. தொடர்ந்து ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இப்போ வங்கதேசத்தில் மீண்டும் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. பிஎன்பி கட்சியோடைய தாரிக் ரஹ்மான் என்பவர். இந்த ஆட்சி இதுக்கு முன்பாகலாம் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது எதற்காக என்று பார்த்தோம்னா, ஊழலால் தான் எல்லா ஆட்சியுமே கவிழ்க்கப்பட்டது. என்னதான் சட்டங்கள் ஒழுங்காக இருந்தாலும் அதற்குள்ள இருக்க ஒரு சில ஓட்டைகளை பயன்படுத்தி இவங்க வெளியே வர்றது உண்மை. ஒரு எதிர்கட்சியாக இருந்த தலைவர் ஒருத்தர் ஒரு திமுக ஃபைல்ஸ்ன்னு சொல்லி வெளியிட்டு மொத்த பேரையும் அலற விட்ட சம்பவம் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்திருக்கணும் அப்படின்ற போல சொல்ல முடியும். ஆகவே இந்த வழக்கு மீண்டும் என்ன மாதிரியான பயணத்தை நோக்கி பயணிக்கும் என்பது மீண்டும் வரக்கூடிய விசாரணைகளை தான் பார்க்க முடியும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.